Hello my pink cloudies, welcome back to my channel. So இப்போ எங்க பார்த்தாலும் Diwali vibes ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம சேனல் சார்பாக சில Diwali ஸ்நாக் ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா காரத்தட்டை ரெசிபி. Diwali ஸ்நாக்ஸ்லேயே வந்து ஸ்வீட்டும் ஸ்பைசியும் இருக்கும். அதில் ஸ்பைசியில் வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபினா அது இந்த காரத்தட்டை ரெசிபி தான். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். நிறைய திங்ஸ் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உளுந்து வந்து எல்லா இடத்துலையும் ஒரே கலர் வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்து 1 கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட ஈரப்பதமும் போகணும். அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேன்லேருந்து எடுத்துடணும். ட்ரையாக உள்ள மாவில் எப்படி ஈரப்பதம் போகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண ரைஸ் ஃப்ளாருக்கும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ரைஸ் ஃப்ளாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதோட டெக்ஸ்டரே மாறி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பேன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேன்லேருந்து எடுத்துடணும். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து அதோட தன்மை அதோட டெக்ஸ்டர் மாறி இருக்கும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல உளுந்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக்கி இந்த கடலை மாவோடு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அதனால் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் இந்த கடலை மாவோட. அதுக்கப்புறமா அதை கலந்ததுக்கப்புறமா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து உளுந்து அரைச்ச அதே மிக்ஸி ஜார் தான், இது வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை இதில் சேர்த்துங்க. நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது. 2 பல்ஸ் விட்டால் போதும். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இது வந்து வறுத்த நடக்கல்ல. அதையுமே வந்து 1 பல்ஸோ இல்லை 2 பல்ஸோ விட்டு எடுத்துங்க. இதுவுமே ஃபைன் பவுடராக ஆகக்கூடாது. இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி மாவு, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கலந்தோம்ல மிக்சர் அதையும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா வந்து நடக்கல்ல சேர்த்துங்க. அதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் விட்டு கடலைப்பருப்பை சேர்த்துங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே எல்லாத்தோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துங்க. இதில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா மொறுமொருண்டு வரும், கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கான தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த எண்ணெயை வந்து இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியையுமே ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மாவுலையும் நல்லா கலந்து விட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியையும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான காரத்தட்டை உங்களுக்கு வராது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டோ ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. எல்லா மாவோடையும் நல்லா தண்ணியெல்லாம் கலந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த தடவை தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த டோ கன்சிஸ்டன்சிக்கு அச்சீவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. இதுதான் கரெக்டான காரத்தட்டுடைய டோ கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே கோட் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊறட்டும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம வந்து தட்டை ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்ன பால்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்துங்க. எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்ல பாலை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை சின்னதாக வாழை இலையோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மீடியம் திக்னஸாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த திக்னஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும். நீங்கள் தட்டும்போது கூட கிராக்கு விட்டுறக்கூடாது. இதோ இந்த மாதிரி இந்த திக்னஸில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 சைடுமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கணும் உள்ளேயும் வெளியிலையும். கிராக் இல்லாமல் வால் ஷேப்பை ஏன் ரெடி பண்ண சொன்னேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் நம்ம தட்டும் போதும் கிராக் இல்லாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் நடுவில் உள்ளர எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாமே வந்து சைடில் வந்து கம்மி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து காரத்தட்டையாக ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தட்டை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் எத்தனை பேட்ச் வச்சுருக்கீங்களோ அது இந்த மாதிரி தட்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாகவும் நிறையாவும் திவாலி ஸ்நாக் ரெசிபி வீடியோ வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. செகண்ட் பேட்ச் போட்டதுக்கப்புறமா இதே நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் காரத்தட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த திவாலிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி லவருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய திவாலி ஸ்நாக் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் ஒரு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.